கதவை திறக்க போறியா இல்லையா? ருக்கு, என்னத்த இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்னமா ருக்மணி இப்படி கேட்டுட்ட? உன்னையும் உன் குழந்தையும் இந்த அர்ச்சனா கிட்ட இருந்து காப்பாத்த நான் இந்த வீட்டுல ஒவ்வொரு நிமிஷமும் என் உசுர கையில பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கமா. இந்த அத்தை சொல்றத கேளுமா. கோர்ட்ல கூட இது இந்த குழந்தை அர்ச்சனா குழந்தைன்னு தீர்ப்பு வரலமா. அப்படி வரவும் வராது. இப்ப கூட அடிச்சு சொல்றமா. அதோ அந்த தொட்டில இருக்குல்ல, அது அர்ச்சனா குழந்தை கிடையாதுமா, அது என்னோட பேத்திமா. என்னோட பேத்தியை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. வாமா, நாம எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் வாழலாம். அத்தை, ஏன் அத்தை? நீங்க தான் இத்தனை நாளா என் கூட இருந்து எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு துரோகம் பண்ண மாதிரி என்னையும் அர்ச்சனாக்காக்கு துரோகம் பண்ண சொல்றீங்களா? அர்ச்சனாக்காவை கேட்காம நான் இந்த வீட்ல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க இங்க இருக்கிறது எனக்கு நல்லதா படல. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த குழந்தை எனக்கு பிறந்த உங்க பேத்தி கிடையாது. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து முதல்ல போங்க. சரி, நான் இப்ப கூட வெளியில போக தயாரா இருக்கேன். ஆனா நீயும் என் பேத்தி என் கூட வரணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த தொட்டில் இருக்கிறது உன் குழந்தை. அத நீ முழுசா நம்பணும். நான் எந்த கோயில்ல வேணாலும் அடிச்சு சத்தியம் பண்றேமா, அந்த குழந்தை உன் குழந்தைதான். இந்த குழந்தைய நீ 10 மாசம் சுமந்து பெத்தவ. எப்படி இந்த குழந்தைய உன்னோடது இல்லன்னு சொல்ல உனக்கு மனசு வந்ததுன்னா எனக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த அர்ச்சனா உன்னை மாத்தி வச்சிருக்கா. உன்கிட்ட இருந்து உன் குழந்தைய பிரிக்கிறதுக்காக உன் மேல பாசம் வச்சிருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை நம்பாத, நான் சொல்றத கேளு. நீ உண்மையாலுமே உன் குழந்தை மேலேயும் புருஷன் மேலேயும் பாசம் வச்சிருக்கன்னா நீ என் கூட வந்துரு. என்ன இருக்கு? அத்தை, நான் உங்க கூடயும் வர முடியல, அர்ச்சனாக்காக்கும் துரோகம் பண்ண முடியல. நான் என்னத்த பண்றது? ருக்மணி, அர்ச்சனாவுக்கு நீ துரோகம் பண்ணலமா, இந்த அர்ச்சனா தான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா. நீ என் பேச்சு கேட்டு என் கூட வர்றதா உன் வாழ்க்கைக்கு சரியான வழிமா. வாமா போலாம். என்னது இவ்வளவு பேசியும் மசிய மாட்டேங்கிற? சரிங்க அத்தை, நான் உங்க கூட வரேன். என் மருமக கிட்ட இருந்து நான் இதைத்தாம எதிர்பார்த்தேன். இப்பதாம நீ என் மருமக. என் வயிற்றுல பாலை வாத்துட்ட. நான் இவ்வளவு நாள் உனக்காக கஷ்டப்பட்டது வீண் போகலமா. இத பாரு, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கால் டாக்ஸி வர வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வா போலாம். போலாம் அத்தை. இருங்க, குழந்தைய தூக்கிட்டு வரேன். அடியே அர்ச்சனா, நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் பாத்தியா? என் மருமக இத்தனை நாள நல்ல பாம்பு மாதிரி எனக்கு எதிராக படம் எடுத்துக்கிட்டு இருந்தா இப்ப பொட்டி பாம்பா மாறிட்டா. இத்தனை நாள இவ கூட வாழ்ந்த எனக்கு எப்படி மகடி வாசிக்கணும்னு தெரியாதா என்ன? ருக்கு ருக்கு ருக்கு. அத்தை, சீக்கிரமா போலாம். வா வா. ஏன் இங்க நின்னுட்ட? வா போலாம். அத்தை, நாம பின்வாசல் வழியா போயிடலாம் அத்தை. வாங்க. அடியே ராஜாத்தி, வா போலாம். வா. வா. சத்தப்படாம சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என்ன ருக்மணி? என்ன ருக்மணி, இங்கே நின்னுட்ட? வா போலாம். என்னம்மா யோசனை? வாமா. வரமாட்டேன். என்னம்மா இது? இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப வரமாட்டேன்னு சொன்ன என்னம்மா அர்த்தம்? நான் உங்க கூட வந்ததே உங்களை மரியாதையா இந்த வீட்டை விட்டு அனுப்பதான்.
ஆமா அத்தை, நான் உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் வந்தேன். நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்காக இல்லை. அப்படி இந்த வீட்டை விட்டு நான் வந்தேன்னா ஒருவேளை நான் பொணமா தான் வருவேன். ஏய் ருக்மணி, அந்த அர்ச்சனா தான் பொய்க்காரியா இருக்கானா? இந்த வீட்டுக்கு வந்து நீயுமா இப்படி மாறிட்ட? என்னை ஏமாத்த பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். இந்த வீட்டுல உன்னை இருக்க விட மாட்டேன். ஆமாண்டி, உன்னை நான் இப்ப எப்படி தூக்கிட்டு போறேன்னு பாரு. அது உங்களால முடியாதத்த. இவளை அவ வழியில போய் தான் தூக்கணும். நம்ம நடிப்ப ஆரம்பிச்சிட வேண்டியதா. இத பாரு ருக்மணி, என்ன மன்னிச்சிருமா. ஆமாம்மா, நான் பண்ணது தப்புதான். நான் பண்ணது எல்லாமே துரோகம்தாம்மா. என்ன மன்னிச்சிருமா. கடைசியா ஒரே ஒரு தடவை உன் குழந்தைய கூடமா கொஞ்சிட்டு போயிடுறேன். கூட. ஓ அம்மா, யாரது? அடியே, நான் உன்னை எவ்வளவு மரியாதையா கூப்பிட்டேன். வந்தியா? உனக்கு இதுதாண்டி கதி. இவளை இப்ப எப்படி தூக்கிட்டு போறது? சொல்லுங்க மேடம். தம்பி, கொஞ்சம் லக்கேஜ் தூக்கிட்டு போகணும், வர முடியுமா? இதோ வரேன் மேடம். லக்கேஜ் இருக்கீங்களா? எங்க மேடம்? லக்கேஜ் இல்ல தம்பி, என் மருமக மயக்கத்துல இருக்கா. இவ்வளவுதான் தூக்கிட்டு போகணும். இவங்களை பார்த்தா மயக்கத்துல இருக்கிற மாதிரியே தெரியலையே. அப்படியே மயக்கத்துல இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த அம்மா மட்டுமா இருக்கும்? இந்த பொம்பளை முகமும் சரியில்லையே. தம்பி, என்னப்பா யோசிக்கிற? ஏன் மருமகதான்ப்பா, தூக்குப்பா. இவங்க வேற மயக்கத்துல இருக்காங்க. உங்களை பார்த்தா தப்பா தெரியுது. வேற ஆளை பாத்துங்க, நான் கிளம்புறேன். ஏய் டிரைவர், ஏய் டிரைவர், டிரைவர், ஏய் டிரைவர். இந்த டிரைவர் ஓடி போயிட்டானே. இவளை இப்ப எப்படி தூக்கிட்டு போறது? ஐயோ, என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. கொலை பண்ணியே போட்டீங்களா? சத்தப்படாத. ருக்மணிக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கேன். அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இத பாரு, இவ கண்ணு முடிக்கிறதுக்குள்ள இவளை எங்கேயும் தூக்கிட்டு போகணும். ஏதாவது கார் ஏற்பாடு பண்ணுங்க. கார்லயா? என்ன பண்றது? ரோஜா, பேசாம நீ உன் கார்லயே கொண்டு போய் டிராப் பண்ணிடு. ஏ லூசு, என் கார் ஷெட்ல இருக்கு. இந்நேரம் நான் காரை ஸ்டார்ட் பண்ணா எல்லாரும் எந்திரிச்சிட மாட்டாங்க. ஆமா ஆமா, எழுந்துருவாங்க. அப்போ இவளை எப்படி தூக்கிட்டு போறது? அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். இன்னும் 10 நிமிஷத்துல இங்கிருந்து இவளை நான் தூக்குறேன். ஹலோ, சரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. ஐயோ சொல்லேம்மா, இன்னும் 5 மினிட்ஸ்ல டாக்ஸி வந்துடும். இவளை நாங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். ரமாமணி, நீ போய் பாய் எடுத்துட்டு வா. இவளை கட்டி டாக்ஸில அனுப்பிச்சிடலாம். சீக்கிரம். கூகுளே வரமாட்டேங்குது. யாரையா நீ? ஏய், நான் தான்டா கூகுள். ஐயா, நீ தான் கூகுளா? அது நான் எப்படி நம்புறது? யோ யோ யோ, எங்கடா போன? இப்போ நீ தேர்னியா இல்லையா? அப்படின்னா நான் தான்டா கூகுள். How to become rich and famous in life? ஸ்டடி இன்ஜினியரிங். சரி, ரிச் வேண்டாம். How to become famous? ஸ்டடி இன்ஜினியரிங். I want to be famous. Dot. Then go to Super Singer. எனக்கே வா.
நீ போய் பாய் எடுத்துட்டு வா. இவளை கட்டி டாக்ஸில அனுப்பிச்சிடலாம். சீக்கிரம் போ. ஐயோ ரோஜா. என்ன நடக்குதுங்க? இவ்ளோ பெரிய திருட்டுத்தனம், அதுவும் ஏன் வீட்ல? ஏங்கடி இந்த திருட்டுத்தனத்துக்கு இந்த வீட்ல இருக்க நீங்களும் உடந்தையா? சி, இந்த கேவலமான காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏய் ரமாமணி, அடச்சி அர்க்காணி, போய் தண்ணி கொடுவா போ. பொண்ணு ருக்மணிக்கு என்னாச்சுன்னு பாருப்பா. பாருப்பா. வேண்டாங்க, ருக்மிணிக்கு ஒண்ணும் ஆல. அவன் மயங்கர மாதிரி தான் நடிச்சா. ருக்மிணி, ருக்மிணி. என்ன ஜோலையம்மா அதிர்ச்சியா இருக்குதா? நீங்க இந்த வீட்டுக்குள்ளார வந்த அந்த நிமிஷமே நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். தொடர்ந்து உங்களை எங்க கண்காணிப்பிலேயே வச்சிருந்தோம். அதுலயும் கடைசியா அந்த மயக்க மருந்தை எடுத்து வச்சுக்கல, அத நாங்க எடுத்து உங்களுக்கு தெரியாம மாத்தி வச்சுட்டோம். என்னதான் நாங்க உனக்கு மரியாதை கொடுத்தாலும் உன் குணத்தை நீ காமிச்சிட்டே இருக்கல. ஏன் வீட்டுக்கு வந்து உன் திருட்டுத்தனத்தை என்கிட்டயே காட்டுறியா? ஆமா அர்ச்சனா, இவங்கள சும்மா விடாத. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி இவங்களை பிடிச்சு கொடுத்து. ஆமாக்கா, சும்மாவே விடாதீங்க. இந்த சோலையம்மாவை தூக்கி ஜெயில வைங்கக்கா. இங்க பாருங்கக்கா, அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உடந்தையா இருந்தாருங்க பாத்தீங்களா இந்த ரமாமணியும் ரோஜாவும், அவளுங்களையும் சேர்த்து வைங்கக்கா. கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வந்தாதான் இவளுங்களுக்கு நல்ல புத்தி வரும். நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், அப்படி எல்லாம் செஞ்சிடாத. ருக்மணி, உங்க மாமியாரால என்னை விட நீதான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்க. சொல்லு, அவங்களை என்ன செய்யலாம்? ஐயோ, இப்போதைக்கு சரண்டர் ஆகிற மாதிரி நடிச்சிருவோம். அப்பதான் இங்கிருந்து நாம தப்பிக்க முடியும். ருக்மணி, என்ன மன்னிச்சிருமா. நான் செஞ்சது தப்புதான். அது கூட உன் மேல இருக்கிற பாசத்துல தான் அப்படி நடந்துகிட்டேன். மூக்குல மயக்க மருந்த வச்சு அமுக்குனியே, அதான் உன் பாசமா? இதுக்கு மேல நீ இருக்கிற தசை பக்கமே நான் வரமாட்டேன். நான் இப்படியே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேம்மா. என்ன விட்டுருமா. சரிக்கா, அவங்கள கடைசி தடவையா மன்னிச்சு விட்டுருங்க. சொல்லேம்மா, நீ இப்ப பெயில்ல வந்திருக்க. நீ இப்ப பண்ணது சட்டப்படி தப்பு. இப்ப நினைச்சா கூட உன்னை உள்ள தூக்கி வைப்பேன். ருக்மணி மாமியாரா போயிட்டேன்னு ஒரே காரணத்தினாலதான் உன்னை மன்னிச்சு விடுறேன். போ, இனிமே இந்த பக்கம் வந்த வரமாட்டேன் வரமாட்டேன். ஐயோ, ஓடுறாளே ஓடுறாளே. ஆளை விடுங்கடா சாமி. நமக்கு என்ன நீதி கதையோ. அக்கா, அந்த அம்மாவை சும்மா விட்டா மாதிரி இவளுங்க ரெண்டு பேரும் சும்மாவே விடாதீங்கக்கா. ரோஜா, இவளுங்களை இப்ப தண்டிச்சாதான் இனிமேல் இந்த வீட்டுல திருட்டுத்தனம் பண்ண மாட்டாளுங்க. ஏன் அர்ச்சனா, யாரோ ஒரு சோலை அம்மாவை மன்னிக்கும் போது இந்த வீட்டுல இருக்கிற எங்களை மன்னிக்காதா? இந்த வீட்டுல இருக்கிற 2 பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா யாருக்கு? கலெக்டர் அர்ச்சனாக்கு தானே அவமானம். அர்ச்சனா, நாங்க என்ன தப்பு பண்ணோம் ஜெயிலுக்கு போறதுக்கு? ருக்மிணியை மிரட்டின மாதிரி எங்களையும் மிரட்டினா. அதனாலதான் அந்த சோலையம்மாக்கு ஒத்து போற மாதிரி நாங்க நடிச்சோம்.
இப்போ ருக்மணி நடிக்கலாம் அந்த மாதிரி தான். ஆமா ஆமா. அர்ச்சனா, இவ செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகம் ஆடுறா. இவ சொல்றதெல்லாம் நம்பாத. இவளை ஜெயிலே போடுமா. ஐயோ அர்ச்சனா, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிடு அர்ச்சனா. இங்க பாரு அர்ச்சனா, எங்க குடும்பத்துல இப்ப நான் மட்டும்தான் வெளியில இருக்கேன். எல்லாரும் ஜெயில தானே இருக்காங்க. என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிடாத அர்ச்சனா. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணீங்க. சாரிக்கா, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு சிரமமும். என் அத்தை இவ்வளவு தூரம் போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க இதோட விட மாட்டாங்க. இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. அவங்க குணம் மாறாது. இனிமே நீதான் எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் இவ்வளவு. போய் தூங்க போ. வாங்க. போடி கொருவாச்சி. ரமாமணி, இந்த சோழியம்மா கடைசியில இப்படி சொதப்பிட்டாளே. அவன் மட்டும் இந்த ருக்மிணி குழந்தையும் கடுத்திருந்தானா இந்த அர்ச்சனாக்கு தண்ணி காமிச்சிருக்கலாம்டி. இந்த பண்ணு வாய் பெருசா அசோக மாதிரி வீரவசனம் பேசினதை பார்த்து வில்லின்னு நினைச்சேன். முதல்ல வசந்தாமா, அதான் உங்க அம்மா வந்து கையன் கத்தோம். அதால ஒண்ணும் பண்ண முடியல. இது இந்த சோழியம்மா, இதாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியில நம்ம 2 பேரையும் இதுங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்களே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது? சரி வா, போய் தூங்கலாம். இந்த சங்கரி ஃப்ரெண்ட்ஸுக்கு எமகாத பசங்க. எனக்கே தண்ணி காட்டிட்டாங்கன்னா பாருங்க. அந்த பசங்களை லேசா நினைச்சிடாதீங்க. குட் மார்னிங் டாக்டர். அந்த சங்கரி பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னுங்க. வணக்கம் டாக்டர். அதான் நம்ம கஸ்டடி வந்துட்டாங்களே, கவலை விடுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நீங்க சீக்கிரமா சங்கரிக்கு ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா பசங்களை காணோன்னு தேட ஆரம்பிச்சு போலீஸுக்கு சிக்கல் ஆயிடப்போகுது. சங்கரி ஆப்ரேஷனுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பூமிகா மேடம் அநேகமாக இன்னைக்கு டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தான் நானும் வெயிட்டிங். கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக தான் முடிப்பேன். பார்த்துக்கலாம். சார், உங்க 2 பேரையும் எம்டி மேடம் உள்ள வர சொன்னாங்க. சரி. சங்கரியோட ஆப்ரேஷன் விஷயமா தான் மேடம் கூப்பிட்டுருக்காங்க. இந்த டீல் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வாங்க போகலாம். சுப்ரியா, உங்களை பத்தி எப்பவுமே அர்ச்சனா அக்கா பெருமையா பேசுவாங்க. பூமிகா, இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க எம்டியா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க நிர்வாக திறமை ரொம்ப நல்லா இருக்கு. கூடிய சீக்கிரமே சென்னையில இந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் 1 வர்றதுக்கு நான் வாழ்த்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் சுப்ரியா. சீனியர் டாக்டர் நீங்க என்ன இப்படி விஷ் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உயிரில் தீட்டிய ஓவியம் தானா, எந்தன் பாதி நீவள் தானா, அடடா அடடா எனக்கென பிறந்தவளா. சுப்ரியா, மச்சான உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஹாய் சுப்ரியா. ஹாய். இவர்தான் டாக்டர் குணால். ஹலோ. ஹலோ. டாக்டர் குணால், இவங்க தான் டாக்டர் சுப்ரியா. நம்ம சங்கரிக்கு இவங்க தான் ஆபரேஷன் பண்ண போறாங்க. சுப்ரியா இது வரைக்கும் பல குழந்தைங்களோட உயிரை ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திருக்காங்க. என்ன பூமிகா, சங்கரி ஆபரேஷனுக்கு தான் நம்ம குணால ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமே, இப்போ திடீர்னு மாத்துறேன். இங்க பாரு, சங்கரியோட ஆபரேஷனுக்கு
குணாலை விட ஒரு பெஸ்ட் டாக்டர் வேற யாருமே இருக்க முடியாது. ஆமா பூமிகா, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கிட்டு குணாலியை ஃபிக்ஸ் பண்ணிடு. அது என்னால முடியாது. ஏன் முடியாது? அதான் சொன்னேனே, டாக்டர் சுப்ரியா தான் சங்கரிக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது நான் எடுத்த முடிவில்ல, அர்ச்சனா அக்கா எடுத்த முடிவு. என்ன பூமிகா, அர்ச்சனா இப்ப எம்பிபிஎஸ் படிச்சா? ஐஏஎஸ் தானே படிச்சா? இங்க பாரு, எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் எனக்கு தெரியாதா டாக்டர் யாரை ஃபிக்ஸ் பண்ணணும்னு? மிஸ்டர் மதன், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஃபிக்ஸ் பண்ண குணாலே வச்சு ஆபரேஷன் பண்ணுங்க. பேஷண்ட் குணமானா எனக்கு அதுவே போதும். நானும் பிஸியான ஆள் தான். அர்ச்சனா மேடம் சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். பூமிகா, நீ இவரை வச்சு ஆபரேஷன் பண்ணிக்கோ. நோ 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 சுப்ரியா, நீங்க தான் சங்கரிக்கு ஆபரேஷன் பண்ணணும். மச்சான், வேணும்னா நம்ம சங்கரிக்கு ஆபரேஷன் பண்ணும்போது குணாலும் கூட இருக்கட்டும். ஆமா மச்சான், இந்த ஆபரேஷன் பண்ணா டாக்டர் குணாலுக்கு நாம எவ்வளோ பேமெண்ட் செட்டில் பண்ணணுமோ அதை நாம செட்டில் பண்ணிடலாம். டாக்டர் குணால், இது உங்களுக்கு ஓகேவா? என்ன குணால்? சரிங்க மேடம், நீங்கள் பாஸ், உங்கள் விருப்பம் நம்ம அப்படியே செய்யுங்க. தேங்க்யூ. ஓகே குணால், தேங்க்யூ. மிஸ்டர் குணால், சங்கரியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்கு? அதை நான் பார்க்கணும். என்ன யோசிக்கிறீங்க? I need to see the scan report. Yeah, sure. I'll go and get it. Okay. குணால். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன மிஸ்டர் குணால்? குணால், இப்போ சுப்ரியா கிட்ட சங்கரியோட ஸ்கேன் ரிப்போர்ட் கட்ட நம்ம மாட்டிப்போம். என்ன சங்கருக்கு தான் வயிற்றுல கட்டியே இல்லையே, நம்ம சும்மா தானே கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், சங்கரோட ஒரிஜினல் ரிப்போர்ட் கொடுத்தா நம்ம மாட்டிக்குவோம். குணால், இப்போ என்ன பண்றது? கூல், இந்த மாதிரி ஏதாவது நம்மளை மீறி நடக்கணும் தான், நமக்கு சாதகமாக இருக்கணுமேன்னு சங்கரோட ஸ்கேன் ரிப்போர்ட் மொத்தத்தையும் நான் மாற்றிட்டேன். அப்படியா? சரி, அதை எங்க வச்சிருக்கீங்க? ஸ்கேன் ரிப்போர்ட் ரெக்கார்ட் ரூமில் தான் இருக்கு. குணால், யூ ஆர் கிரேட் மேன். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.